ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் டாப் காலேஜ் வரிசையில் உள்ள ஒரு அற்புதமான காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஊரில் இளைஞர்களின் கனவு கூடம் என்று கூட சொல்லலாம். அந்த காலேஜ் வேறு எதுவும் இல்லை, நம்ம சோனா காலேஜ் தான். இந்த காலேஜ் சேலத்திலே படிக்கலான்னு மனசில் நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு சிறந்த காலேஜ். நம்ம யோசிக்காமல் தாராளமாக படிக்கலாம் அந்த காலேஜில். இந்த காலேஜில் சேர்வதற்கு உத்தேச கட் ஆஃப் மற்றும் கோர்ஸ் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில், பிளேஸ்மெண்ட் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் கடவுள் ஆன்மீகம் பற்றிய வீடியோவும் போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பாருங்கள், இல்லைனா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த காலேஜில் படிக்கலாம், அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும். இந்த காலேஜை வெளியூர்லேருந்து வந்து படிக்கும் மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருக்குது. இதோட கவுன்சிலிங் கோடிங் பார்த்தீங்கன்னா 2618 2618 அப்ரூவ்டு பை UGC, ACT, MBA அப்ரீட், அண்ணா யூனிவர்சிட்டி, NAC அப்ரீட் வித் A கிரேடு. இது இங்கே வந்து டிஜிட்டல் கேம்பஸ். இதில் இருக்க யூஜி கோர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறம் பிஜி கோர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபில், MBA, MCA இதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நம்ம காலேஜை பற்றி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோனா காலேஜில் உள்ள யூஜி கோர்ஸை தான் பார்க்க போகிறோம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், CSE ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த முக்கியமான கோர்ஸ்லாம் இருக்குது இதில். அடுத்து பிஜி கோர்ஸ்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் டிசைன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், VLSI இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது. பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3 கோர்ஸ் இருக்குது. எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. அது எல்லாமே MBA மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், PhD பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது. சோனா காலேஜ், இந்த காலேஜ் 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கான கோர்ஸ் வந்து 1997 தொடங்கப்பட்டது. இது 2012ஆம் ஆண்டு TNA தன்னாட்சி பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முறையில் இந்த காலேஜில் சீட் கிடைக்கிது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஃபீஸ் உங்களுக்கு கம்மி. 1,25,000 135 சும்மா தான் வரும் உங்களுக்கு. அப்படி நீங்கள் சோனா காலேஜே சேரணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் கேட்குற கோர்ஸ் உங்களுடைய கட் ஆஃப் தகுந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது பிரகாரம் நடந்துக்குங்க. இப்போ நம்ம வந்து சோனா காலேஜோட இந்த வருஷத்துக்கான ஒரு உத்தேசமான கட் ஆஃப் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த குரூப் எடுக்கிறதுனா OCனா 175 மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. BCனா 165, BCMனா 160, MBCனா 162, SCAனா 120, SCனா 120. இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லாமல் இந்த குறைஞ்ச கட் ஆஃப், இந்த கட் ஆஃப்லேருந்து அதுக்கு மேலே இருக்க கட் ஆஃப் கிடைக்கும். பயோமெடிக்கல் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 165 OCனா, BCனா 150, BCMனா 145, MBCனா 140, SCSCனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். சிவில் எடுத்துட்டிங்கனாலும் 145 OCனா, BCனா 135, BCMனா 120, MBCனா 125, SCSCனா உங்களுக்கு 120, 105 இந்த மாதிரி கட் ஆஃப் தான் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காலேஜில் கொஞ்சம் டாப் மோஸ்ட்டில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா OCனா 180க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். BCனா 175, BCMனா 170, MBCனா 173, SCAனா 130, SCனாலும் 130. ஏன்னா இந்த கோர்ஸ் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி.
நீங்கள் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக எடுக்கணும்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே எடுக்கணும்னு தேவையில்லை. அதை பேஸ் பண்ணியிருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்ஸ் கூட இருக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா 170 ஓசினா, பிசினா 165, பிசிஎம்னா 160, எம்பிசினா 130, எஸ்சிஏனா 110, எஸ்சினா 110. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 170, 165, 160 இந்த சேம் ரேஞ்சு தான் இருக்கும் உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மிஷின் லேர்னிங்க்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனுக்கும் இந்த சேம் ஒரே ஈக்குவல் கட் ஆஃப் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி, இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்டையும் போகலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி லெவல்லையும் போகலாம் இந்த கோர்ஸ் இருந்தால் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசினா 175, பிசினா 155, பிசிஎம்னா 150, எம்பிசினா 140, எஸ்சிஏனா 130, எஸ்சினா 125. இது வந்து குறைஞ்சபட்ச கட் ஆஃப் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கோர்ஸும் இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. ட்ரிபிள்இக்கு வந்து 165 ஓசினா, பிசினா 150, பிசிஎம்னா 150, எம்பிசினா 155, எஸ்சிஏனா 110, எஸ்சினா 100 மார்க் இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஓசினா 140 இருந்தால் கிடைக்கும், பிசினா 130, பிசிஎம்னா 120, எம்பிசினா 110, எஸ்சினா 95, எஸ்டினா 95. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா. ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் லெவலில் போகலாம், அதே நேரத்தில் ஒரு ட்ரெஸ் மேக்கிங் இந்த மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜிலையும் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. ஓசினா 180, பிசினா 175, பிசிஎம்னா 165, எம்பிசினா 170, எஸ்சினா 130, எஸ்சினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 130. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸும். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக். இது ஜென்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். என்னன்னா கம்பெனி லெவலிலும் போகலாம், அதே நேரம் இன்ட்ரெஸ்ட் பெரிய கம்பெனி லெவலையும் போகலாம். அதே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு மெஷின் சம்மந்தமான எந்த ஒரு ஜாபுக்கும் இந்த ஈஸியாக கிடைக்கும். ஓசினா 155 இருந்தாவே கிடைக்கும், பிசினா 150 இருந்தாவே கிடைக்கும், பிசிஎம்னா 145 இருந்தாவே கிடைக்கும், எம்பிசினா 140, எஸ்சிஏலாம் 120 கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி லெவலில் தான் போகணும் இல்லை, ஐடி ஃபீல்டில் கூட இதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த கோர்ஸ் இப்போ யாருமே ஜாஸ்தி சாய்ஸ் பண்ணுறதில்ல. வருங்காலத்தில் இதுக்கு உங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு கோர்ஸுக்கு வந்து நம்ம யாரும் ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுக்கலையோ அதில் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கும்.